அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ஒரு சின்ன vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். வெல்கம் டு மை சேனல் ஐஷு குக்கிங். மார்னிங் 6 o'clock இருக்கும். வாக்கிங் வந்திருந்தோம். சுல்தான் பேலஸ் பக்கத்துல தான் வந்திருந்தோம். இடம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா வாக்கிங் போறதுக்கும் சூப்பரா இருந்துச்சு. கிட்ட நல்லா நடந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட் மார்க்கெட் ஷாப் தான் போயிருந்தோம். ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, பாக்குறதுக்குமே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இந்த ஃப்ரூட் பாருங்களேன், பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது? ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இதை நான் தக்காளின்னு நினைச்சிட்டேன். தக்காளி மாதிரியே இருக்கு, ஆனா கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. ஒரு டவுட்டாவே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கு மெயினா வந்தோம்னா மாதுளை பழம் தான் வாங்குறதுக்கு வந்தோம். முருங்கையில மாதுளை பழம் அவ்வளவா எங்கேயும் கிடைக்காது, ஒரு சில கடைகள்ல தான் கிடைக்கும். டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு இருக்காது, நம்ம ஊர் அளவுக்குலாம் டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் ஸ்மாரா தான் இருக்கும். வெங்காயம் பாருங்களேன், பாக்குறதுக்கு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. ஒரு வெங்காயம் இருந்தா போதும், குழம்பு வச்சு கிரேவி பண்ணி கூட்டும் வச்சிடலாம், அந்த மாதிரி பெருசா இருக்குது. நாங்க இன்னைக்கு என்ன ஃப்ரூட் வாங்கினோம்னா மாதுளம் பழம், டிராகன், அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு அதான் வாங்கினோம். ரொம்ப நேரமா இந்த டவுட் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு, இது தக்காளியா இல்ல வேற ஃப்ரூட்ஸான்னு சொல்லி. ஹஸ்பண்ட் அங்க கேட்டாங்க கவுண்டர்ல, அவங்க சொன்னாங்க இது ஃப்ரூட்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன அதையும் டேஸ்ட் பார்க்கலாமே எடுத்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் எங்கே போனோம்னா மார்க்கெட் தான் போனோம், வெஜிடபிள் மார்க்கெட். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி, அதையும் ஒரு தான் வாங்கிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு இங்கதான் போனோம். ஒரு சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் நறுக்கியே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க, பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் கூட நல்லா கிளீன் பண்ணி தோலெல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஜூஸ் தான் குடிச்சோம். ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி இருந்துச்சு. சரி, அதை வச்சு ஜூஸ் போடலான்னு சொல்லி அதான் அன்னைக்கு பண்ணியிருந்தோம். அவங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன், நீங்களும் பாருங்க. நான் இன்னைக்கு என்ன ஃப்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன்னா கேரட், பீட்ரூட், வெள்ளரிக்காய், தர்பூசணி, அப்புறம் மாதுளை பழம், இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஏபிசி ஜூஸ் தான் குடிச்சிருக்கேன். ஹஸ்பண்ட்லாம் இந்த மாதிரி ஜூஸ்லாம் அடிக்கடி பண்ணுவாங்க. எப்படின்னா கையில என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு பண்ணிடுவாங்க. ஃப்ரூட்ஸ் கூட ஒரு சில வெஜிடபிள்ஸ் தான் போட்டு நம்ம பண்ணணும். வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணி ஜூஸ் போடல, நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் போடணும், ஃப்ரூட்ஸ் போடணும் பார்த்து தான் போடணும். ஏன்னா எல்லாமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது. நான் கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸி ஜார்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணாம அப்படியும் கூட குடிக்கலாம். நிறைய ஐட்டம் போட்டுக்கனால அப்படி குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்படியே குடிக்கிறதுக்குமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை டேஸ்ட் பார்த்தலன்னா நீங்க இது கூட ஹனி ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இதுல எதுவும் ஆட் பண்ணல, அப்படியே தான் குடிச்சோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.